வணக்கம். நெஞ்சு பொறுக்குது இல்லையே, வடநாட்டில் நடந்த ஒரு விஷயம், உண்மையாக நடந்த சம்பவம் என்னன்னா, அங்கே ஆற்றுல ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரை கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஊருக்கு ஆற்றுல படகுல போட்டில் போவாங்க. ஒரு போட்டுக்கு 20 பேர் 25 பேர் இப்படி இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி போகும்போது சில நேரங்களில் காசுப்பட்டு 20 பேர் தான் கெப்பாசிட்டினா 30 பேரெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆக்சிடெண்ட் பண்ணுறதெல்லாம் உண்டு. அப்படி போகிறதெல்லாம் பரவாயில்ல. அதை விட ரொம்ப கொடுமையான ஒரு சமாஜம் என்ன நடந்ததுன்னா, ஒரு 20-25 பேர் ஏற்றிட்டு ஒரு போட்டுக்காரன் போயிட்டுருக்கான். போகும்போது அதில் ஒரு குழந்தை அந்த போட்டு ஓரமாக, போட்டுன்னா அதில் இன்னும் வேற இன்னும் மரப்பு அதெல்லாம் இல்லை, சும்மா பிளைனாக அப்படி உட்காந்துட்டு போகிறது தான். அந்த ஓரமாக உட்காந்துருந்த ஒரு குழந்தை தண்ணியில் இப்படி அடிச்சுட்டு விளையாட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு முதல்ல டப்புன்னு கையை அப்படி எட்டி பிடிச்சிருச்சு. இப்போ முதல்ல இழுக்குது. இந்த அம்மா விடாமல் இந்த அம்மா அப்பா தான் குழந்தைய பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முதல்ல விடாமல் இழுக்கும்போது போட்டு அப்படியே ஆட ஆரம்பிச்சது. இப்போ பார்த்தா போட்டு கமுந்துருங்கிற லெவலில். இப்போ போட்டுக்காரன் கத்துறான், என்னன்னா முதல்ல விடாது, அதனால குழந்தைய விட்டுருங்க, இல்லைன்னா மொத்தமாக கவுந்து எல்லாருமே போயிடுவோம், அதனால தயவு செய்து குழந்தைய விட்டுருங்கன்னா பெத்த அம்மா அப்பா எப்படி விடுவாங்க? ஆனால் போட்டு இப்படி ஆடி உழுக போகுது கமர போகுதுன்னா போட்டுக்கு எல்லாம் கோபமாகி டென்ஷன் ஆகிட்டாங்க. அவங்கெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. விட்டுருன்னு பிடிங்கி விட்டுருவாங்க அப்படிங்கிற லெவலில் சூழ்நிலை ஆகிப்போச்சு. போட்டு ஆடிட்டு இருக்கு, முதலையும் விடுற மாதிரி இல்லை. இப்போ முதல்ல ஃபோர்ஸாக இழுக்க போட்டு ரொம்ப ஆடி கமுந்துருமோங்கிற ஒரு சூழல் வரும்போது வேற வழியே இல்லை, எல்லாரும் அடித்து இவங்களையே பிரித்து விட்டுருவாங்க போல குழந்தைய. அந்த அளவுக்கு வர்ற நேரத்தில் பார்த்தா இப்போ திடீர்னு சரி குழந்தைய விட்டுறலாங்கும் போது கழுத்தில் இருந்த செயின், காதில் இருந்தது, இதெல்லாம் டப்புன்னு அவசரமாக எடுத்துட்டு அப்புறம் இந்த குழந்தைய விட்டாங்களா. ஸோ குழந்தை கண்ணுக்கு தெரிஞ்சு முதலைக்கு இறையா விடுறதுங்கிறதே ஜீரணம் பண்ண முடியாத ஒரு சமாச்சாரம். அதை விட கஷ்டமாக இருந்தது என்னென்னா, அந்த நேரத்தில் குழந்தைய விடுறதுக்கு முன்னால் இதை முடிஞ்ச வரைக்கும் இதை காப்பாற்றிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்க. அப்படி சொல்லும்போது ரொம்ப இதெல்லாம் மனசுக்கு அவ்வளோ நெருடலாக கடைசி வரைக்கும் நமக்கு ஒரு உறுத்தலாகவே இருக்கிற சமாச்சாரம்.